Welcome back to UPSC COC Learners Tamil channel. Previous videosல நம்ம salient features of the constitution like 17 features பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம criticism of the constitution பார்ப்போம் and 17 features பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். வெல், இந்த salient features of the constitution lesson ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது ஒரு பேசிக் லெசன் மாதிரி இருக்க போகுது for the future classes. ஸோ இந்த லெசனை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம கிரிட்டிசிசம் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பார்க்கலாம். வெல், நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட் பண்ண பிறகு சில பேர் சில விமர்சனங்கள் வச்சாங்க. ஸோ இப்போ அந்த விமர்சனங்கள் தான் பார்க்க போகிறோம். அதில் பர்டிகுலராக நெகட்டிவாக விமர்சனம் பண்ணவங்க பார்க்க போகிறோம். ஸோ அந்த நெகட்டிவ் தான் நம்ம இங்கே கிரிட்டிசிசம்னு படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், borrowed கான்ஸ்டிடியூஷன். நம்ம ஏர்லியர் கிளாஸஸில் பார்த்தோம், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவரே சொல்லியிருப்பார் தட் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோன்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற கான்ஸ்டிடியூஷனில் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதை அவங்க சில வல்லுநர்கள் பார்த்தோன்னாக்கா அது குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. தட் இஸ் borrowed கான்ஸ்டிடியூஷன். ஸோ என்ன மாதிரியான வேர்ட்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இட் இஸ் நத்திங் நியூ அண்ட் ஒரிஜினல். ஸோ வெல், இது borrowed மற்ற கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படியே இங்கே இருக்கிற மாதிரி இருக்குது அண்ட் புதுசாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ borrowed கான்ஸ்டிடியூஷன் ஆர் அ பேக் ஆஃப் borrowing ஆர் hodgepodge constitution or a patchwork of several documents of the world constitution. Well, in the hodgepodge constitution என்றது hodgepodgeனா என்னென்னா, இப்போ ஒரு மிக்சர் பேக்கெட் நம்ம எடுத்துக்கிறோன்னா அந்த மிக்சரில் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே கலந்துருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கலந்த ஒரு கலவையாக இருக்குது கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளோட கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் இருக்க சில மெம்பர்ஸ் பார்த்தோன்னாக்கா இதை எதிர்க்கிறாங்க. லைக் நம்ம வந்து அப்படியே எடுத்து இங்கே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நம்ம அடிக்கலை அண்ட் நம்ம சில மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸை கொண்டு வந்து தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் பர்டிகுலராக டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். One likes to ask whether there can be anything new in a constitution framed at this hour in the history of the world. அதாவது இந்த சமயத்தில் உருவாக்கப்பட்ட இந்த கான்ஸ்டிடியூஷனில் ஏதாவது புதுசு இருக்கா அப்படின்னு கேள்வி நீங்கள் எழுப்புறீங்க. More than 100 years have rolled over when the first written constitution was drafted. வெல், இந்த ஃபர்ஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ்ஏ தான் கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குனதே. ஸோ பார்த்தோன்னாக்கா கான்ஸ்டிடியூஷன் உருவாக்கி பல நூறு வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. It has been followed by many countries reducing their constitution to writing. அதாவது பல நாடுகள் பார்த்தோன்னாக்கா யூஎஸ் கொண்டு வந்த அந்த ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனை வச்சு நிறைய கண்ட்ரீஸ் பார்த்தோன்னாக்கா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணி எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் த ஸ்கோப் ஆஃப் அ கான்ஸ்டிடியூஷன் ஷுட் பி ஹேஸ் லாங் பின் செட்டில்ட். அதாவது கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு முன்னாடியே ஒரு வரையறுக்கப்பட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Similarly, what are the fundamentals of a constitution are recognized all over the world. எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும், அதுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும் அப்படி சொல்கிற மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும், தட் இஸ் ஃபண்டமெண்டலாக என்ன இருக்கணும் கான்ஸ்டிடியூஷனில் அப்படின்னும் வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படி சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஃபண்டமெண்டல் இந்த உலகம் மொத்தமாகவே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. Given these facts, all constitutions in their main provision must look similar. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கான்ஸ்டிடியூஷனையும் எடுத்து பார்க்கும்போது ஒரு சிமிலாரிட்டி இருக்கும், ஒரு காமன் ஃபீச்சர் எல்லா கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயும் இருக்கும். The only new things, if there can be any, in a constitution framed so late in the days are the variations made to remove the faults and to accommodate it to the needs of the country. அதாவது இப்போ ஏதாவது சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வரணுன்னா அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியான மாடிஃபிகேஷன்ஸை கொண்டு வரணும். அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸாக இருந்த கான்ஸ்டிடியூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா கொண்டு வந்த அந்த கான்ஸ்டிடியூஷன் முன்னாடி வேறு கண்ட்ரி கான்ஸ்டிடியூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கண்ட்ரி இருக்குதுன்னு வச்சுப்போம். ஏ கண்ட்ரின்னு கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு 1940s எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு ஃபால்ட் மாதிரி, லைக் அவங்களோட கான்ஸ்டிடியூஷனில் ஏதோ எரர் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த எரரை நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு மற்ற நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. The charge of producing a blind copy of the constitutions of other country is based, I am sure, on an inadequate study of the constitution.
அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு, அதாவது மற்ற கான்ஸ்டிடியூஷன், மற்ற கண்ட்ரியோட கான்ஸ்டிடியூஷனை எடுத்து நம்ம அப்படியே காப்பி அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சரியாக நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை படிக்கலைன்ற மாதிரி அர்த்தத்தை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் கிரிட்டிசிசம் பார்ப்போம். அ கார்பன் காப்பி ஆஃப் த 1935 ஆக்ட். வெல், நம்மளோட க்ரௌன் ரூலில் பார்த்தோம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கொண்டு வந்திருப்பாங்கன்ட்டு. ஸோ அதுவே ஒரு பெரிய ப்ரொவிஷன்ஸ் கொண்ட ஒரு ஆக்ட் தான். லைக் 321 செக்ஷன்ஸ் அண்ட் 10 ஸ்கெடியூல்ஸ் கொண்ட ஒரு டாக்குமெண்ட் தான் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஸோ கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, தட் இஸ் கிரிட்டிக்ஸ்ன்றவங்க யார் அதை விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்கள நம்ம கிரிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் நெகட்டிவாக சொல்கிறவங்கள. கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னாக்கா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஒரு கார்பன் காப்பி ஆஃப் 1935 ஆக்ட்னு சொல்கிறாங்க. கூடவே அமெண்டட் வெர்ஷன் ஆஃப் 1935 ஆக்ட். ஸோ 1935 ஆக்டில் சில சேஞ்சஸை கொண்டு வந்து தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பர்டிகுலராக நம்ம என் ஸ்ரீனிவாசன் பற்றி பார்க்க போகிறோம். Both in language and substance, a close copy of the Act of 1935. அதாவது நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜ் ஆகட்டும் அண்ட் அந்த 1935 இருக்கக்கூடிய எசன்ஸ், இது ரெண்டுமே வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சர் ஐவர் ஜென்னிங்ஸ், இவர் ஒரு பிரிட்டிஷ் கான்ஸ்டிடியூஷனலிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, த கான்ஸ்டிடியூஷன் derives directly from the Government of India Act of 1935, from which, in fact, many of its provisions are copied almost textually. அதாவது இப்போ எப்படி ஒரு ஃப்ரூட்லேருந்து அந்த ஃப்ரூட் ஜூஸ் வருதோ அதே மாதிரி தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்தது அப்படின்னே சொல்லிட்டாரு. இன்னொரு கிரிட்டிக் பார்ப்போம். பிஆர் தேஷ்முக், த கான்ஸ்டிடியூஷன் இஸ் எசென்ஷியலி த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 வித் ஓன்லி அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஆடட். ஸோ பிஆர் தேஷ்முக் என்ன சொல்கிறாருனாக்கா, 1935 ஆக்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரொவிஷன் ஆட் பண்ணியிருக்கீங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இதுக்கு பதிலளிக்கிற விதமாக டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, as to the accusation that the draft constitution has reproduced a good part of the provision of the Government of India Act 1935, I make no apologies. ஸோ அவர் ஒத்துக்கிறாரு. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து நாங்கள் எடுத்திருக்கோம், அதுவும் அது ஒரு குட் பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இதில் நான் எந்த ஒரு மன்னிப்போ கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. There is nothing to be ashamed of in borrowing. It involves no plagiarism. வெல், இந்த பிளேஜரிசம்ன்றது இப்போது உங்களோட ஒர்க் வந்து இன்னொருத்தவங்க எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அண்ட் உங்களோட பெர்மிஷன் எல்லாமே அவங்க உரிமை கோர்றாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுனாக்கா, உங்களுக்கு எந்த ஒரு கிரெடிட்டுமே கொடுக்காம, அதாவது எந்த ஒரு சன்மானமும் கொடுக்காம இன்னொருத்தவங்க உங்களோட ஒர்க்கை பயன்படுத்துகிறாங்கன்னா அதுதான் நம்ம பிளேஜரிசம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான டேர்ம்ஸ் வந்து இந்த பேட்டன்ட் ரைட்ஸில் வரும். அப்படி பார்க்கும்போது டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோன்னாக்கா நோ பிளேஜரிசம்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். நோபடி ஹோல்ட்ஸ் எனி பேட்டன்ட் ரைட் இன் த ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். நம்ம borrowed கான்ஸ்டிடியூஷன் இதுலேயே பார்த்தோம், இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன்னா இந்த மாதிரியான பேசிக் பிரின்சிபிள்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ் எந்த ஒரு கண்ட்ரியும் உரிமை கோரலை, தட் இஸ் பேட்டன்ட் வாங்கலை யாரும். ஸோ அதனால் இங்கே பிளேஜரிசம்கான ஒரு வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. What I am sorry about is that the provisions taken from the Government of India Act 1935 relates mostly to the details of administration. ஸோ அவரே ஒத்துக்கிறாரு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்ம இதில் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் கிரிட்டிசிசம் பற்றி பார்க்கலாம். அன்இண்டியன் ஆர் ஆன்டி இண்டியன். வெல், இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இந்தியா இது ரிலேட்டடாக எந்த ஒரு ப்ரொவிஷன்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ், அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து இந்தியன்ஸுக்கு சூட் ஆகாது. அண்ட் இது எல்லாமே ஒரு இங்கிலீஷ், தட் இஸ் ஃபாரின் நேச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவுக்கு சூட் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Let's see what K. Hanumantaya is telling. We wanted the music of veena or sitar, but we have the music of an English band. That was because our constitution makers were educated that way. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹனுமந்தியா இந்த மாதிரி நாங்கள் கேட்டது வீணா அண்ட் சித்தார். ஸோ இந்த ரெண்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே இந்தியன் ஆரிஜின். அண்ட் நமக்கு கிடச்சது ஒரு இங்கிலீஷ் பேண்ட்.
ஸோ இது வந்து ஒரு இந்தியாவுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக அவருக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து ஃபாரின் ஸ்டேட்ஸில் அவங்க எஜுகேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அதையும் பாயிண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் லோக்நாத் மிஸ்ரா இவர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் இருக்க ஒரு மெம்பர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அ ஸ்லைவிஷ் இமிட்டேஷன் ஆஃப் த வெஸ்ட், மச் மோர் அ ஸ்லைவிஷ் சரண்டர் டு த வெஸ்ட். ஸோ ஸ்லைவிஷ்ன்றது நோ ஒரிஜினாலிட்டி, ஸோ உண்மைத்தன்மையே இல்லை அங்கே. அதாவது இப்போ வந்து அவங்க வெஸ்ட்டில் என்ன மாதிரியான கான்ஸ்டிடியூஷன் இருக்கோ அதை அப்படியே இவங்க இங்கே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ நம்ம மொத்தமாக வெஸ்ட்டுக்கிட்ட சரண்டர் ஆகிட்டோம் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காரு. லெட்ஸ் சி லக்ஷ்மி நாராயணன் சாஹூ என்ன சொல்லியிருக்காருன்னு. இவரும் ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோட மெம்பர். The ideals on which this draft constitution is framed has no manifest relation to the fundamental spirit of India. அதாவது நம்ம இந்தியாவுக்கான ஒரு அடிப்படை தன்மை அதுக்கும் இந்த கான்ஸ்டிடியூஷனுக்குமே எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை. ஸோ கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. This constitution would not prove suitable and would break down soon after being brought into operation. ஆல்சோ இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இந்த கான்ஸ்டிடியூஷன் செயல்முறைக்கு வரும்போது கொஞ்ச நேரம் தான் அதுக்கு லைஃப் இருக்கும். அதாவது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கான்ஸ்டிடியூஷன் செயல்படுத்த முடியாமல் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோர்த் கிரிட்டிசிசம் பற்றி பார்க்கலாம். an un-Gandhian constitution. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காந்தியோட ஐடியாலஜி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜ் வளரணும் அப்படின்னு நினச்சார் அவர். தட் இஸ் இப்போ ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா, கண்ட்ரி அதுக்கு கீழே இருக்கிறது ஸ்டேட்ஸ், அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ஸ், அதுக்கு கீழே பஞ்சாயத்ஸ் ஆர் வில்லேஜ். ஸோ இந்த அடித்தளத்தில் இருக்கிற அந்த வில்லேஜ் வளர்ந்தால் அந்த நாடே வளரும். ஸோ அந்த அடியில் இருக்கிறத நம்ம கிராஸ் ரூட் லெவல்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிறவங்க வளர்ந்தாங்கன்னா அந்த நாடே வளரும் அப்படின்ற ஐடியாலஜியை கொண்டவர் தான் காந்தி. அண்ட் நம்ம ஏர்லியர் பார்த்தோம் இந்த மாதிரி 3 tier கவர்மெண்ட்டில் வந்து 73rd and 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992க்கு அப்புறமா தான் இந்த ஐடியாலஜி வந்ததுன்ட்டு. சின்ஸ் இந்த கமெண்டர்ஸ் பார்த்தோன்னாக்கா இந்த 1950s கமெண்ட் பண்ணதுனால இப்போது இந்த கமெண்ட் வந்து ஒத்துக்க முடியாது. பட் எனிவேஸ் வீல் சி. ஸோ நான் ஏர்லியர் சொன்ன மாதிரி ஃபிலாசபி அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி, அவங்க சொன்ன இந்த ஃபிலாசபிக்கல் அண்ட் ஐடியாஸ் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் அதை பிரதிபலிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ரிலேட்டடாக ஹனுமந்தியா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். This is exactly the kind of constitution Mahatma Gandhi did not want and did not envisage. அதாவது இந்த மாதிரியான ஒரு கான்ஸ்டிடியூஷனை தான் மகாத்மா காந்தி எதிர்பார்க்கல. அண்ட் இது டி பிரகாசம் என்ன சொல்கிறாருன்னா, இவரும் ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி மெம்பர் தான். அண்ட் இவர் அம்பேத்கர் மேலே பழிய போடுறாரு. லைக் அம்பேத்கர் பார்த்தோன்னாக்கா காந்தியன் மூமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாததுனாலையும் காந்தியோட ஐடியாஸுக்கு எதிரானவர்னாலையும் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனை க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கிரிட்டிசிசம் பார்க்கலாம். எலிஃபென்டைன் சைஸ். இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப பெருசாகவும் அண்ட் தேவையில்லாத எலிமெண்ட்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரொவிஷன்ஸ் borrowed were not always well selected. அதாவது நீங்கள் borrow பண்ணியிருக்கீங்க, ஆனால் அந்த borrowings-ஐ நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்ந்தெடுக்கிறது தப்பாக இருக்குது, அதனால தான் உங்களோட கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப பெருசாக பல்கியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச்வி கமத் இவர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் ஒரு மெம்பர். அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். நம்ம வந்து மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோட எம்ப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா எலிஃபெண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்குது கான்ஸ்டிடியூஷன், அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கிரிட்டிசிசம் பற்றி பார்க்கலாம். பேரடைஸ் ஆஃப் லாயர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப லீகல் டேர்ம்ஸாக இருக்குது அண்ட் புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதனால இது ஒரு காம்ப்ளெக்ஸ் டாக்குமெண்ட்டாக இருக்குது அப்படின்னும் கருத்து வைக்கிறாங்க. ஸோ இதில் பர்டிகுலராக சர் ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, லாயர்ஸ் பேரடைஸ். ஸோ இதில் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் மெம்பர்ஸ் பார்த்தோன்னா நிறைய பேர் லாயர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லாயரோட மாளிகையாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஹெச்கே மகேஸ்வரி இவங்களும் ஒரு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் இருக்கிற மெம்பர். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிட்டிஜியஸாக இருக்குது. அண்ட் லிட்டிஜியஸ்ன்றது வழக்காடுறது, அதாவது அடிக்கடி போயிட்டு கோர்ட்ஸை நாடுறது தான் நம்ம இந்த லிட்டிஜியஸ்ன்னு சொல்லுவோம்.
அண்ட் ஆல்சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்த கான்ஸ்டிடியூஷன் பார்த்தோன்னா நான் வயலன்ஸ் அண்ட் ட்ரூத் இது ரிலேட்டடாக ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கான்ஸ்டிடியூஷனில். ஆல்சோ இந்த கான்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னாக்கா லாயர்ஸுக்கு அதிகமான வேலையை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏர்லியரே சொல்லியிருந்தேன் இது ஒரு லிட்டிஜியஸாக இருக்குது அப்படின்ட்டு. லைக் எந்த ஒரு ப்ரொவிஷன் எடுத்தாலுமே ஒரு டவுட்டுக்காகவாவது நம்ம போய் ஒரு கோர்ட்டை நாட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் அப்போது கோர்ட் நாடும்போது என்ன ஆகும், அங்கே இருக்க லாயர்ஸுக்கு இன்னும் ஹெவியான ஒர்க்கு வரும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிஆர் தேஷ்முக் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் கொண்டு வந்த டிராஃப்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்லோவாகவும் அண்ட் ஒரு லா புக்கு மாதிரி இருக்குது, லைக் போய்கிட்டே இருக்குது, பேஜஸாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ இதில் அதிகமான வேர்ட்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் கூடவே அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இவங்களுக்கு ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. அண்ட் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லா மேனுவலை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி தேவையில்லாத வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க எலிமினேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் கமெண்ட்ஸ் அண்ட் இதோட கிரிட்டிசிசம் முடிஞ்சிருச்சு. இப்போ இது எப்படி நீங்கள் படிக்கிறீங்கனாக்கா, கமெண்ட்ஸ் அண்ட் யார் சொன்னது இது கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஃபுல் ஸ்டேட்மெண்ட் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த எசன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அதுவே போதுமானது தான். இதோட salient features of the constitution முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த லெசன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் UPSC CSC Learners தமிழ் சேனல்.